அதிகாரம் 2. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன 3 பிரசங்க செய்திகள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று ஆகாய் யூதர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறார். வெளித்தோற்றத்திலே சாலமோன் கட்டின தேவாலயமே அழகாயும் அலங்காரமாயும் இருந்தது. ஆனாலும் ஆவிக்குரிய காரியங்களில் யூதர்கள் இப்போது கட்டுகிற தேவாலயமே அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தேவாலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அதன் பின்பு அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஆலயத்தை கட்டி எழுப்பாமல் அசதியாய் இருக்கிறார்கள். தேவாலயம் கட்டுகிற வேளையில் காலதாமதம் ஏற்படுகிறது. யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் தங்களுக்கு சொந்தமாய் வீடு கட்டுகிறார்கள். கர்த்தர் யூதர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். அவர்களுக்கு செழிப்பை கட்டளையிடுகிறார். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு செருபாபேல் தலைவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து செருபாபேல் மீது இறங்கி வருகிறது. இவர் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவின் முன்னோர்களில் செருபாபேலும் ஒருவர். கர்த்தர் செருபாபேலை தம்முடைய முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார்.